ஹரஹர நம பார்வதி பதயே ஹரஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே மாசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட்ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம குருகுலம், சங்கரமடம், காஞ்சிபுரம். அலைபேசி 98509837 9865098370. அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். நாம் நமது நெக்ஸ்ட்ஜென் தொலைக்காட்சியின் வாயிலாக தற்சமயம் காண இருக்கக்கூடிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது நிறையா விஷயங்களை, ஆன்மீக விஷயங்கள், ஜோதிட விஷயங்கள் சம்மந்தமாக நம்ம நெக்ஸ்ட்ஜென் டிவி மூலமாக தெரிஞ்சுக்கிறோம், பார்க்குறோம். அதில் பார்த்திங்கன்னா இங்கே மாத ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பு நான் ஒரு தடவையும் சொல்லுவேன். என்ன சொல்லுவேன்னா, அதாவது வருஷம் கணக்கில் பயிற்சியாகக்கூடிய கிரகங்கள் இருந்தாலும் மாத கணக்கில் பயிற்சியாகக்கூடிய கிரகங்கள் அதிகம். சூரியன், சந்திரன், அங்காரகன், புதன், சுக்கிரன் இவங்கெல்லாம் மாதத்தில் பயிற்சி ஆகிட்டே இருப்பாங்க. 1.5 மாதம் 1 மாதத்துக்கு ஒருக்கா பயிற்சி, சந்திரன் 2.5 நாளைக்கு ஒருக்கா பயிற்சி. இந்த மாதிரி கிரக மாற்றங்கள்லாம் ஏற்படும் பொழுது நம்ம 12 ராசியில் இருப்போம். பொதுவாக பார்த்திங்கன்னா சனி, குரு, ராகு, கேது வருஷக்கணக்கில் 1 வருஷம், 1.5 வருஷம், 2.5 வருஷத்தில் இருப்பாங்க. இவங்க 4 பேர். அவங்க பாதிப்புகளை கொடுத்தாலும் இந்த மற்ற 5 கிரகங்கள் மாதந்தோறும் பயிற்சியாகக்கூடிய கிரகங்கள் நன்மையை செய்யுமா? இந்த 5 நல்லது பண்ணால் அந்த வருஷக்கணக்கில் இருக்கிற 4 கிரகங்களும் கெட்டது பண்ணினாலும் நாம் தப்பிச்சுக்கலாம். அதற்காக வேண்டித்தான் பார்த்திங்கன்னா இந்த மாத ராசி பலன்கள் அப்படிங்கிறத நம்ம தலைப்பாக எடுத்துக்கிறோம். ஒவ்வொரு மாதத்துலேயும் தமிழ் மாதங்களாக இருக்கட்டும், ஆங்கில மாதமாக இருக்கட்டும். ஏன்னா இதுக்கும் எப்படி ஒரு 15 தினங்கள் வித்தியாசங்கள் கொண்டு தான் இந்த தமிழ் மாதமும் இங்கிலீஷ் மாதமும் ஆங்கில மாதமும் பிறக்கும். அப்போது அந்த சங்கிரமணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி டைமில் கிரகங்கள் பயிற்சியாகும் பொழுது நமது ராசிகளுக்கெல்லாம் என்ன நன்மை தீமைகள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதாவது பொதுவாக பார்த்தா 12 ராசிக்கும் நன்மைன்னு சொல்ல முடியாது. 12 ராசிக்காரர்களும் ஒரு சங்கடத்தில் தீமையில் கெட்ட பலன்களை அனுபவிச்சுட்டு இருக்கோங்கிறதையும் சொல்ல முடியாது. இது அப்படி ஒரு ரவுண்டிங், ஒரு சுழற்சி முறையில் வந்துகிட்டே இருக்கும். அப்போ அந்த சுழற்சி முறையில் பார்த்தோம்னால் மாதத்தில் ஒவ்வொரு மாதத்துலேயும் இந்த ராசிகளுக்கு ஏதாவது ஒரு கிரகம் பயிற்சியாகி இருந்து வந்த பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் சங்கடங்களையும் தீர்க்கக்கூடிய அமைப்பில் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இந்த மாத ராசி பலன்களை நம்ம முக்கியமாக கருதுகிறோம், முக்கியமாக எடுத்துக்கிறோம். அதனுடைய இந்த மாதத்தில் இன்னென்ன கிரகங்கள் இந்தந்த இடத்துல இருக்கிறதுனால இந்த ராசிக்கு இந்த நன்மை நடந்தே தீரும், அல்லது இந்த விஷயத்தில் கவனம் தேவை, எச்சரிக்கையாக இருக்கணும், இந்த விஷயத்தில் கெடுதல் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஒவ்வொரு துறையிலையும் நம்ம ஒவ்வொருத்தர் இருக்கோம். அப்போது அதில் எல்லாம் இருந்து நம்மளை பாதுகாத்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம இந்த மாதராசி பலன்களை பார்க்குறோம். அந்த மாதராசி பலன்களில் இப்போ நம்ம பார்க்குறது 2025ஆம் ஆண்டு மங்களகரமான விஸ்வாவச வருஷம் ஐப்பசி மாதத்தில் 12 ராசிகளுக்கும் என்ன நன்மை தீமைகள் நடைபெறப் போகிறது அப்படிங்கிறது தான் இந்த பதிவின் வாயிலாக நம்ம பார்க்குறோம். வாங்க நம்ம தொடர்ந்து 12 ராசிகளுக்கு உண்டான பதிவை விரிவாக காணலாம். அன்பார்ந்த எங்களுடைய விசாகம், அனுஷம், கேட்டை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு மாத ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் மங்களகரமான விஸ்வாவச வருஷம் 2025ஆம் ஆண்டு ஐப்பசி மாதம் நம்ம விருச்சிக ராசிக்கு என்ன நன்மை தீமைகள் நடைபெறப் போகுது அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்கணும். இப்போ விருச்சிக ராசின்னு எடுத்தனால் செவ்வாயினுடைய ஆதிபத்தியத்தில் இருக்கீங்க. இயற்கையாகவே எதிரிகள் இருக்க மாட்டாங்க, உடல்நலம் சீராக இருக்கும், கடன் தொல்லைகள் அறவே இருக்காது, பூமி சம்பந்தமான விஷயங்களில் நாட்டங்கள் அதிகரிக்கும், பலவித நல்ல குணங்களை கொண்டவர்கள் விருச்சிக ராசினியர்கள். அப்பேற்பட்ட தங்களுக்கு இந்த மாத பலாபலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, ராசிநாதன் ராசியில் ஆட்சி பலம் பெற்று விளங்குகிறார். மிக மிக மிகச் சிறப்பு. என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும், கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும், தொட்டது துலங்கும் அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல.
எதிர்பார்த்த காரியங்கள் கைகூடும். பூமி வாங்கலாம், மனை வாங்கலாம், வீடு வாங்கலாம், வீடு கட்டலாம், கட்டிய வீட்டை வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணுறது, இந்த மாதிரி அமைப்புகள் உண்டு. அதே மாதிரி விவசாயிகளுக்கு அதிக மகசூல், அதிக விளைவிக்கிறது, அதிக லாபங்களில் விற்கிறது, விவசாயத்தினால் பெரும் செல்வம் ஏற்படுறது, நலிந்து போன பயிர்களுக்கெல்லாம் கடன் மானியங்கள் கிடைக்கிறது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் கிடைக்கும். கால்நடை பராமரிப்பு இருக்குவேன், கால்நடை வளர்ப்பு, கால்நடைத்துறை அதில் பணியாற்றக்கூடியவர்கள் இவர்களுக்கும் சிறப்பு. கட்டுமான பணியாளர்களுக்கு மிகச்சிறப்பு. அவர் தான் செவ்வாய் தான் அதிபதி. அவங்களுக்கு ரியல் எஸ்டேட், புரோக்கேஜ் பண்ணுறவங்க, உணவு, சுகாதாரம், மருத்துவம், மின்சாரம், ரயில்வே, கப்பல், விமானம், போக்குவரத்து துறை, நெடுஞ்சாலை பணியாளர்கள், மருத்துவ பணியாளர்கள், தொல்லியல் துறை, ஆராய்ச்சியாளர்கள், விஞ்ஞானிகள், இவங்க எல்லாத்துக்குமே மிக மிக சிறப்பான ஒரு மாதம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா ராசிநாதன் ராசியில் ஆட்சி பலம் பெற்று விளங்குறதுனால இவ்வளவு நன்மைகள் இருக்குது. 2ஆம் இடம் 3ஆம் இடத்துல ஒன்றுமில்லை, 4ஆம் இடத்துல சனி வக்கரம், ராகு அதில் சேர்ந்திருக்கார். அர்த்தாஷ்டம சனின்னு பேர். இப்போ கண்டிப்பாக சில பேருக்கு இடமாற்றங்கள், வேலை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் இதெல்லாம் நடக்கும். அலைச்சல், துன்பம், துயரம், வேதனை, சங்கடங்கள், மன உளைச்சல், பொருளாதார விரயங்கள், கஷ்டநஷ்டங்கள், நண்பர்களால் பகை, உடல் உபாதைகள், நரம்பு சம்பந்தமான கோளாறுகள், தேவையில்லாத கெட்ட பெயர், அசிங்கம், அவமானங்கள், பழிச்சொல்லுக்கு ஆளாகிறது, பழி பாவங்களை சுமப்பது, இதெல்லாம் நடக்கும். ஜாக்கிரதையாக இருக்கணும். 5, 6, 7, 8 ஒன்றுமில்லை, 9 குரு. 3 மாதத்துக்கு உங்களுக்கு 9 குரு மிகச்சிறப்பு. ஓடிப்போனவனுக்கு 9 குரு, அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனின்னு பழமொழி இருக்குது. இந்த மாதிரி 9 குரு இருக்கிறதுனால திருமண பிராப்தி ஏற்படும், தடைப்பட்ட திருமணங்கள் நிச்சயிக்கப்படும், திருமண யோகம் உண்டாகும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழலாம். பொன் வாங்கலாம், பொருள் வாங்கலாம், ஆடை வாங்கலாம், ஆபரணங்கள் வாங்கலாம். மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான வாழ்க்கை. வீட்டில் சுப நிகழ்ச்சிகளை நடத்தி பார்க்கலாம். அந்தமான அமைப்புகள் உண்டு. குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். குறிப்பாக சொல்லப்போனால் அழகு சாதன பொருட்கள், அழகு நிலையங்கள், முடி திருத்தகங்கள், விளையாட்டு மைதானங்கள், உடற்பயிற்சி கூடங்கள் இதெல்லாம் வச்சு நடத்துகிறவங்களுக்கு மிகச்சிறப்பு. இயற்கை பொருட்கள், ஹெர்பல்ஸ் வியாபாரம் பண்ணுறவங்க, சித்தா, ஆயுர்வேதா இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடியவர்கள், அட்ட மூலிகையில் தயாரிக்கிறவங்க, இவங்களுக்கு மிகச்சிறப்பானது யோகம் அப்படிங்கிறது சொல்லலாம். 10ஆம் இடத்துல கேது சூரியன் வீட்டில் வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் ஏற்படும். திரைக்கடல் ஓடியும் திரவியும் தேடும். அந்த மாதிரி அந்நிய தேச பிரயாணங்கள் நன்மையை கொடுக்கும். உங்கள் மேலே இருந்து வந்த நீதிமன்ற பிரச்சனைகள் விலகும். கோர்ட் கேஸ், வம்பு வழக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் விலகும். குறிப்பாக சொல்லப்போனால் திரைத்துறை, திரைப்படத்துறை, சினிமா துறைன்னு எடுத்துனோம்னா அதில் எல்லாமே வந்துடும். லைட் மேன்லேருந்து பாடலாசிரியர்லேருந்து பாடுறவங்கலேருந்து மியூசிக்கல் போடுறவர்லேருந்து நடிக்கிறதுலேருந்து எல்லாமே வரும். திரைத்துறையில் இயல், இசை, நாடகம், பத்திரிகை, ப்ரெஸ், மீடியா, சினிமா, விளையாட்டு, ஜோதிடம், ஆன்மீகத்துறை, அறநிலையத்துறையில் சாதிக்கலாம் விருச்சிக ராசியாக இருந்தால். 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் சுக்கிரன், அதுவும் நன்மை. கடன் நிவர்த்தியாகும். இருந்த கடன் எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணிடுவீங்க. கடனே இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாக்குவார். வங்கி, நிதி நிறுவனங்கள், ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். பஞ்சு, பருத்தி, ஜவுளி, நூல், ஆடை ஆபரண தொழில் மிகச்சிறப்பாக முன்னேற்றத்தை கொடுக்கும். ராசிக்கு 12ஆம் இடத்துல புதன் சூரியன். தகப்பனாருடைய உடல் நலத்தில் கவனம் தேவை. தகப்பனாருடைய சொத்துக்களில் பிரச்சனைகள் வரலாம். அரசியல்வாதிகள், அரசாங்க பணியாளர்கள், அரசு வேலையில் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கை, கவனம் தேவை. பொதுவாக பார்த்தோம்னா விருச்சிக ராசி அப்படிங்கிற ஐப்பசி மாத பலாபலன்களில் ஒரு 85% நன்மைகள் அப்படின்னு சொல்லலாம். அதில் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு 90% நன்மைகள், கலைத்துறை, அரசியல்வாதிகள், பெண்களுக்கு 90% நன்மைகள், சுய தொழில், உத்தியோகம், வியாபாரம், விவசாயம் செய்பவர்களுக்கும் 90% நன்மைகள் ஏற்படும். இந்த மாதம் அதிர்ஷ்டமான வண்ணம் சிவப்பு, அனுகூலமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 9. வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். கண்டக்கடவுளை வணங்கி இந்த மாதத்தை இனிமையான மாதமாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.